அரிசி 70 தான், ஆனால் மட்டன் 100 கிலோ கொடுக்க போகிறோம். மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் கூட்டி போட்டு பிரியாணி வேறு லெவலில் தெறிக்க விட போகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். திண்டுக்கல் ஏகே பிரியாணி மாஸ்டர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா திண்டுக்கல்லில் நாயுடு மஹாலில் இருக்கோம். ஜிஎஸ் மீட்டிங் ஹால்னு சொல்லுவாங்க. நாயுடு மஹாலில் நம்ம இங்கே இருக்கோம். 70 கிலோ பிரியாணி தான் ஆக போகிறோம். மட்டன் 100 கிலோ கொடுக்க போகிறோம். அரிசி 70 தான், ஆனால் மட்டன் 100 கிலோ கொடுக்க போகிறோம். மெஷர்மெண்ட்டில் கொஞ்சம் கூட்டி போட்டு பிரியாணி வேறு லெவலில் தெறிக்க விட போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தருங்க, அடுப்பு போட்டாச்சு. உள்ள சத்துக்குள்ளே தான் அடுப்பு. 2 தேக்ஸை சாப்பாடு போட்டோம். சிக்கன் மஞ்சூரியன் போட போகிறோம். பைனாப்பிள் கேசரி போட போகிறோம். விஷயம் என்னென்னா பைனாப்பிள் கேசரி. வந்து நம்ம 70 கிலோ அரிசிக்கு 7 கிலோ இஞ்சி போடுவோம், 7 கிலோ பூண்டு போடுவோம். ஆனால் இப்போ எப்படி நம்ம செய்ய போகிறோம்னா 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, சிக்கன வெங்காயம் 1 கிலோ, இந்த மெஷர்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். என்ன காரணம், 15 கிலோ ஒவ்வொரு தேக்ஸாக்கும் 15 கிலோ மட்டன் சேர்த்து போகிறோம். 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு, சிக்கன வெங்காயம் 1 கிலோ, இந்த மெஷர்மெண்ட் நம்ம கொடுக்க போகிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இந்த நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்பாங்க, பாய் மட்டன் சேர்த்து போட்டால் இஞ்சி விலை போட்டு சேர்த்து போடணுமா? மட்டன் 1/2 கிலோவுக்கு 1/4 கிலோ சேர்த்து போட்டிங்கன்னா தேவையில்லை. இப்போ போகிறது அரிசி 35 கிலோ அரிசி, ஆனால் கறி 50 கிலோ கறி போகிறோம். 15 கிலோ ஜாஸ்தியாக போடும்போது நம்ம 1/2 கிலோ இஞ்சி, 1/2 கிலோ பூண்டு சேர்த்து கொடுத்தாலும் ஒரு 20 கிராம் பட்டை, ஒரு 10 கிராம் ஏலக்காய், ஒரு 2 கிராம் கிராம்பு சேர்த்து கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும். வாங்க அடித்து நொறுக்குவோம். புதுசாக நம்ம கம்பெனியில் இணைஞ்சிருக்காப்புல திரும்ப ராஜா என்ட்ரி ஆகிருக்கா. அவ்வளோ வருங்க, ராஜா நிற்கிறாரு பாருங்க, ஸ்டைலாக நிற்கிறாரு பாருங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேலையாக கேசரி போடுறோங்க. அதாவது சாதா கேசரியில் பைனாப்பிள் கேசரி போடுறோம். அதுக்கு பார்த்தீங்களா பைனாப்பிள் வெட்டி வச்சுருக்கோம். பைனாப்பிளில் சைஸை பாருங்கள். பைனாப்பிள் வெட்டி வச்சுருக்கோம். இனி அப்படி போட்டு கேசரியை ரெடி பண்ணிடலாம். பைனாப்பிள் அவ்வளோதாங்க. பைனாப்பிளை போடாச்சு. பைனாப்பிள் மனம் சூப்பராக இருக்குது. ரவையை கொட்டிக்கலாங்க. அப்படியே பார்த்தீங்களா ஃபால்ஸ்லேருந்து தண்ணி கொட்டுற மாதிரியே ரவை கொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ லைட்டாக ஏற்றணும்தா, அதுக்குள்ள காலிட்டு வந்து அல்வா ரெடி. அல்வா கேசரி ரெடிங்க. இனிமேல் தான் அந்த டெக்கரேஷன்ன்றது நடக்க போகுது. அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. மேலே இருக்க டெக்கரேஷன் தான் பண்ணியாச்சு. பார்த்துக்கங்க. டூட்டி ஃப்ரூட்டி, டெலிவரி விதை, செடி பழம்.
புதினா போட்டுக்கலாங்க 3 கட்டு. புதினா 3 கட்டு. பெரிய வெங்காயம் போடுறோங்க. 3.5 கிலோ பெரிய வெங்காயம் மசாலா வச்சுருக்காங்க. 2 தேக்ஸாக்குமே 3 6ங்க. இது 3 இது 3. நெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து அடுத்து எண்ணெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். அதானே இப்படி எண்ணெய் காட்டுங்க. 5 பாக்கெட்டு 1 3 2 5 5 லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ நெய் வந்து 3 கிலோ இறக்கியிருக்கோம். அவ்வளோதான். இனி அடுப்பு பற்ற வச்சா அந்த கூடையில் அப்படியே கறியை போட்டு தண்ணி ஊற்றி விட்டுருங்க. தால்ச்சாக்கு பருப்பு வந்துக்கிட்டு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தால்ச்சா அங்கே இருக்குது பார்த்தீங்களா, அந்த வட்டா அது தூக்கி மேலே ஏற்றி தால்ச்சா வச்சுட்டோம். இந்த அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. பாருங்க 2 அடுப்பும் பற்ற வச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். வெங்காயம் புதினா பொன்னரமாக ஆயிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கொட்டிக்கலாங்க. அந்த மிளகாத்தூள் மொத்தம் 300 கிராம். இப்போ வந்து தக்காளி கொட்டிக்கலாம். அதாவது ஒரு தேக்ஸால 35 கிலோ போடுறோம். கறி வந்து 50 கிலோ. இப்போ 35 70 கிலோ, மொத்தம் 100 கிலோ கறி. தக்காளி வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து நம்ம கறியை கொட்டிக்கலாம். கறி வந்து இறக்கிக்கலாம். 50 kg கறியை போட்டாச்சு. பண்ணிட்டு இருக்கோம். பரப்பி விட்டாச்சு. இப்போ வந்து மசாலா போட்டுக்கலாம். அதே அளவு தண்ணி அரைவாளி தண்ணி ஊற்றிருக்கோங்க. உப்பு 1.25 கிலோ, 1/4 கிலோ போட்டாச்சு. இப்போ வந்து மூடியை போட்டுக்கலாம். கறி அதிகமாக போட்டால் டேஸ்ட்டாக இருக்குமா? பிரியாணி ஆனால் நல்லா இருக்கு. இன்னைக்கு பிரியாணி தரமாக இருக்கும். சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குது. ரெண்டாவது வந்து சோறு இருக்காது, கறியாக சேரு. ஆமாம். ஒரு வாய் தண்ணி ஊற்றுமா? அருமையாக இருந்துச்சு. கறி அருமையாக இருந்துருச்சுங்க. 2 தேக்ஸாக்குமே கறி வந்துருச்சுங்க. கீழே பார்த்தீங்களா அனல்லையே வந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே லெமன் ஊற்றிக்கலாங்க. 25 பழம். நாலு கரண்டி. இந்த இது கறி வந்துருச்சு, அதனால் இதுக்கு ஊற்றுறோம் லெமனு. அதே 4 கரண்டி தான். தண்ணி ஊற்றிக்கலாங்க. 54 லிட்டர் 3 குடம் தண்ணி ஊற்றுறோங்க. மூடியை போட்டுடலாம். கிண்டி விட்டு மூடியை போட்டாச்சுங்க. உலக கொதிக்குது மக்களே. அரிசி அடிடலாம். அரிசியை கொட்டிக்கலாங்க.
சோதி அப்பதாங்க அறிமுகம் பெரிய கோட்டைக்கு கோயிலுக்கு வேற தண்ணி வருது வேற என்ன எடுக்கிறா போனலாம் மேலே ஏற்றி நான் கிச்சிட்டேன் இங்கே வர ஏற்பட்ட மூடி இஷியோட பக்குவத்தை பார்க்கலாம். அவ்வளோதாங்க, தம் ஆயிடுச்சு. தம்மு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து மூடியை போட்டு தம் போட்டுடலாம். அண்டி எடுக்க மாட்டேன். போதும் தம் ஆயிடுச்சு. தம் போடுறோம். தம் வச்சுக்கலாம். சாம்பிள் சாப்பாடு எடுக்கிறவங்க ஃபங்க்ஷனுக்காரவங்கள்ட்ட எப்படி இருக்குன்னு கேட்டுடலாம். ரொம்ப சாப்பாடு பரவாயில்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அப்துல் காதர் வந்து எப்போதுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. மாஸ்டர் பேர் என்ன? அப்துல் காதர். அப்துல் காதர் சாப்பாடு சாப்பிடுங்க. நல்லா இருக்கு சாப்பாடு, சூப்பராக இருக்கு. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக இருந்தால் எனக்கு அதே சந்தோஷம். அதே எங்களுக்கு அது இல்லை அடியில் வந்துச்சா கறி நல்லா இருந்துச்சுங்க. சென்னை காமிட்டா காதர் பாய் சாப்பாடு சூப்பர் அமைச்சிட்டாரு. நாங்கள் எதிர்பார்த்ததோட ரொம்ப நல்லா இருக்கு. திண்டுக்கல் பிரியாணி காதர் பாய் சமைச்சது ரொம்ப நல்லா இருக்குது. நார்மலாக சமைக்கிறதோட ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நல்லா வந்துருக்கு. மட்டன் சிக்கன் எல்லாமே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் ஆகுது. நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதையும் பாருங்கள். சூப்பர் காதர் சமையல் சூப்பர். தம் அடிச்சுக்கலாங்க. ரெண்டாவது எக்ஸா ஃபஸ்ட்டு எக்ஸா கவர் பண்ணியாச்சுங்க. இப்போ வந்து ரெண்டாவது எக்ஸா கண்டிப்பாக ஏன்னா அப்புறம் அது கறி சாப்பிட்டு இல்லை கறி சாப்பிடுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. அதுதான் எடுத்து கொடுக்காச்சா ஒரு துணி, அதான் துணி எடுங்க. சரிங்களா? சிக்கன் மஞ்சூரியனுக்காண்டி சிக்கன் பொரிச்சுக்கிட்டு இருக்காருங்க நம்ம பாகுபலியோட கட்டப்பா. சிக்கன் வந்து மசாலா போட்டு வச்சுருக்கோம். இங்கே வந்து சிக்கனை பொரிச்சிருக்கோம். இங்கே பொரிச்சுக்கிட்டு இருக்காரு யார்? நம்ம கட்டப்பா. மஞ்சூரியனுங்க, மஞ்சூரியன் மக்களே ரெடி ஆயிடுச்சு. இப்போல்லாம் வராதிங்க, அப்புறமேட்டு நீங்கள் வளர்க்குறீங்க. யூடியூப்